ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கல்வி உளவியல்ல யூனிட் 3 புலன்காட்சிங்கிற டாப்பிக்கில் டெட் 2022 கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் சில முக்கிய வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. புலன்காட்சி என்பதன் பொருள். ஆன்சர்: புலன் உணர்வை புரிந்து கொள்ளுமாறு விவரித்தல். புலன்காட்சி என்பதன் பொருள். புலன் உணர்வை புரிந்து கொள்ளுமாறு விவரித்தல். தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது. ஆன்சர்: பொய் புலன்காட்சி. தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது பொய் புலன்காட்சி. ஒரு புலனறி வழுவானது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனுணர்வு அடிப்படையற்றது எனில் அது. ஆன்சர்: இல்பொருள் காட்சி. ஒரு புலனறி வழுவானது எந்த ஒரு உண்மையான தூண்டல் புலனுணர்வு அடிப்படையற்றது எனில் அது இல்பொருள் காட்சி. ஒரு வயது குழந்தையின் இணை மாற்றலானது எழுப்பப்படுவது. ஆன்சர்: புலன் உணர்வு தூண்டல். ஒரு வயது குழந்தையின் இணை மாற்றலானது எழுப்பப்படுவது புலன் உணர்வு தூண்டல். புலன்காட்சி நடைபெறுவது. ஆன்சர்: பொருளுடன் கூடிய புலனுணர்தல். புலன்காட்சி நடைபெறுவது பொருளுடன் கூடிய புலனுணர்தல். புலன்காட்சி சிந்தனை என்பது. ஆன்சர்: முந்தைய அனுபவங்கள். புலன்காட்சி சிந்தனை என்பது முந்தைய அனுபவங்கள். புலன் உறுப்புகளின் வாயிலாக நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர்: புலன் உணர்வுகள். புலன் உறுப்புகளின் வாயிலாக நாம் அறியும் தனிப்பட்ட பண்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? புலன் உணர்வுகள். புலன்காட்சி பற்றி முர்பி கூறிய கூறுகள் எத்தனை? ஆன்சர்: 4. புலன்காட்சி பற்றி முர்பி கூறிய கூறுகள் எத்தனை? 4. பல வகைப்பட்ட புலனுணர்ச்சிகளை பெற்ற பிறகு அவற்றை ஒன்று சேர்த்து ஒரு பொருளை உணர்வது. ஆன்சர்: முழுமைக்காட்சி விதி. பல வகைப்பட்ட புலனுணர்ச்சிகளை பெற்ற பிறகு அவற்றை ஒன்று சேர்த்து ஒரு பொருளை உணர்வது முழுமைக்காட்சி விதி. புலன்காட்சியானது பொருள்களுக்கு இடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைவது. ஆன்சர்: அண்மை விதி. புலன்காட்சியானது பொருள்களுக்கு இடையே உள்ள நெருக்கம் அல்லது அண்மையினை ஒட்டி அமைவது அண்மை விதி. புலன்காட்சியானது காணப்படும் பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவைகளை வகைப்படுத்தி அறிவது. ஆன்சர்: ஒப்புடைமை விதி. புலன்காட்சியானது காணப்படும் பொருட்களின் உருவ ஒற்றுமைக்கு ஏற்ப அவைகளை வகைப்படுத்தி அறிவது ஒப்புடைமை விதி. எவ்வகை கொள்கைப்படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது? ஆன்சர்: கெஸ்டால்ட் கொள்கை. எவ்வகை கொள்கைப்படி புலன்காட்சி முழுமையும் ஒருமைப்பாடும் பெற்று விளங்குகிறது? கெஸ்டால்ட் கொள்கை. குழந்தைகளின் கற்றலுக்கு முதல் வழியாக இருப்பது. ஆன்சர்: புலன்காட்சி. குழந்தைகளின் கற்றலுக்கு முதல் வழியாக இருப்பது புலன்காட்சி. புலன்காட்சியானது குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மை. ஆன்சர்: மூட்ட விதி. புலன்காட்சியானது குறுகிய இடைவெளிகளை பூர்த்தி செய்து காணும் பொருட்களை முழுமைப்படுத்தி காணும் தன்மை மூட்ட விதி. ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் வகையில் நாம் காண்பது. ஆன்சர்: தொடர்ச்சி விதி. ஒரு கோடானது ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆரம்பித்து அதே திசையில் தொடரும் வகையில் நாம் காண்பது தொடர்ச்சி விதி. ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமேயானால் அதனை எவ்வாறு அழைக்கிறோம்? ஆன்சர்: திரிபு காட்சி. ஒரு தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமேயானால் அதனை எவ்வாறு அழைக்கிறோம்? திரிபு காட்சி. உண்மையில் நிலைத்திருக்கும் ஓர் ஒளி தூண்டல் தானே நகர்வது போன்று தோன்றுவது. ஆன்சர்: இயக்க திரிபு காட்சி. உண்மையில் நிலைத்திருக்கும் ஓர் ஒளி தூண்டல் தானே நகர்வது போன்று தோன்றுவது இயக்க திரிபு காட்சி. இரு கோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போன்று தோன்றுவது. ஆன்சர்: பார்வை திரிபு காட்சி. இரு கோடுகள் தொலைவில் ஒன்று சேர்வது போன்று தோன்றுவது பார்வை திரிபு காட்சி. எவ்வித தூண்டலும் இல்லாமல் தூண்டல் இருப்பது போன்று உணர்வது. ஆன்சர்: இல்பொருள் காட்சி. எவ்வித தூண்டலும் இல்லாமல்
தூண்டல் இருப்பது போன்று உணர்வது இல்பொருள் காட்சி. புலன் உறுப்புகளால் தூண்டப்படும் பொழுது தூண்டப்பட்ட உறுப்புகளின் வாயிலாக நமக்கு ஏற்படும் உணர்வுகள். ஆன்சர் புலன் உணர்வுகள். புலன் உறுப்புகளால் தூண்டப்படும் பொழுது தூண்டப்பட்ட உறுப்புகளின் வாயிலாக நமக்கு ஏற்படும் உணர்வுகள் புலன் உணர்வுகள். புலன் உணர்வும் பொருட்களை பற்றிய அறிதலும் சேர்ந்து உருவானது. ஆன்சர் புலன்காட்சி. புலன் உணர்வும் பொருட்களை பற்றிய அறிதலும் சேர்ந்து உருவானதே புலன்காட்சி. உண்மை நிலையுடன் ஒத்துப்போகாத புலன்காட்சியினை எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர் திரிபு காட்சி. உண்மை நிலையுடன் ஒத்துப்போகாத புலன்காட்சியினை திரிபு காட்சி என அழைக்கலாம். சம கயிறுகள் வேறுபட்ட அளவில் தோன்றுவது. ஆன்சர் முல்லர் லயர் திரிபு காட்சி. சம கயிறுகள் வேறுபட்ட அளவில் தோன்றுவது முல்லர் லயர் திரிபு காட்சி. யாரும் அரைக்கதவை தட்டாத போது தட்டியது போன்று உணர்தல். ஆன்சர் இல்பொருள் காட்சி. யாரும் அரைக்கதவை தட்டாத போது தட்டியது போன்று உணர்தல் இல்பொருள் காட்சி. பொய்யான புலன்காட்சியை எவ்வாறு அடைப்பர்? ஆன்சர் இல்பொருள் காட்சி. பொய்யான புலன்காட்சியை எவ்வாறு அழைப்பர்? இல்பொருள் காட்சி. இல்பொருள் காட்சி அடிக்கடி ஏற்பட காரணம். ஆன்சர் தீவிர மனக்கோளாறு. இல்பொருள் காட்சி அடிக்கடி ஏற்பட காரணம் தீவிர மனக்கோளாறு. புற சூழலை நன்கு புரிந்து கொள்ளும் நிலைக்கு என்ன பெயர்? ஆன்சர் புலனறிவு முதிர்ச்சி. புற சூழலை நன்கு புரிந்து கொள்ளும் நிலைக்கு புலனறிவு முதிர்ச்சி என்று பெயர். புலனறிவு முதிர்ச்சியை ஃப்ளெமிங் எத்தனை வகைகளாக பிரித்துள்ளார்? ஆன்சர் 6. புலனறிவு முதிர்ச்சியை ஃப்ளெமிங் எத்தனை வகைகளாக பிரித்துள்ளார்? 6. எவற்றுக்கு முந்தைய அனுபவம் தேவையில்லை, ஆனால் எவற்றுக்கு முந்தைய அனுபவம் அவசியமாகிறது? ஆன்சர் புலன் உணர்வு, புலன் காட்சி. புலன் உணர்வுக்கு முந்தைய அனுபவம் தேவையில்லை, ஆனால் புலன் காட்சிக்கு முந்தைய அனுபவம் அவசியமாகிறது. ஒரே அளவுடைய இரு கோடுகள் ஒன்று படுக்கைவாட்டிலும் ஒன்று செங்குத்தாகவும் காணப்படுதல். ஆன்சர் படுக்கை நேர்கோட்டு திரிபு காட்சி. ஒரே அளவுடைய இரு கோடுகள் ஒன்று படுக்கைவாட்டிலும் ஒன்று செங்குத்தாகவும் காணப்படுதல் படுக்கை நேர்கோட்டு திரிபு காட்சி. புற காரணிகள் புலன்காட்சியின் தன்மையை நிர்ணயிக்கிறது என்று கூறியவர்? ஆன்சர் ஏமிஸ். புற காரணிகள் புலன்காட்சியின் தன்மையை நிர்ணயிக்கின்றது என்று கூறியவர் ஏமிஸ். மூட்ட விதியை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் இணைப்பு விதி அல்லது நிறைவு செயல் விதி. மூட்ட விதியை இணைப்பு விதி அல்லது நிறைவு செயல் விதி என அழைப்பர். ஒரே நேர்கோட்டில் உள்ள புள்ளிகளை ஒரு நீண்ட நேர்கோடாக கருதி நாம் அதன் மீது பார்வையை தொடர்வதை குறிப்பது. ஆன்சர் தொடர்ச்சி விதி. ஒரே நேர்கோட்டில் உள்ள புள்ளிகளை ஒரு நீண்ட கோடாக கருதி நாம் அதன் மீது பார்வையை தொடர்வது குறிப்பது தொடர்ச்சி விதி. புலன்காட்சி பிழைகள் என எவற்றை கூறுகிறோம்? ஆன்சர் திரிபு காட்சி மற்றும் இல்பொருள் காட்சி. புலன்காட்சி பிழைகள் என திரிபு காட்சி மற்றும் இல்பொருள் காட்சியை கூறுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.